உங்க குழந்தைங்க சரியா சாப்பிட மாட்டேன்றாங்களா? குழந்தைங்களுக்கு என்ன குடுக்கறதுன்னே தெரியல அப்படின்னா, இத மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கும், ஒரு கேரட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை தக்காளி பழத்த கட் பண்ணிட்டு, 4, 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பல் பூண்டு வந்து உரிச்சு வச்சுக்கோங்க. இப்ப குக்கர் சூடானதும் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, இது கூடவே நீங்க கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, நீங்க கட் பண்ணி வச்சிருக்க அரை தக்காளி பழம் இருக்கும்ல, அத வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி பழமும், சின்ன வெங்காயமும் நல்லா தக்காளி, சின்ன வெங்காயம் வதக்கிட்டு, இப்ப 1/2 டீஸ்பூன் மொளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மசாலாலாம் வந்து கருகாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு, இப்ப இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இது நல்லா பெரட்டுனதுக்கு அப்புறமா, நீங்க ஒரு பல் பூண்டு உரிச்சு வச்சிருப்பீங்கல்ல, அது இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கேரட்டும், உருளைக்கிழங்கும் இது கூட சேர்த்துட்டு, அந்த மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட பீன்ஸும், பட்டாணியும் இருந்தா அது கூட சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து மூழ்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, கடைசியா உப்பு, காரம் கரெக்ட்டா இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு, குக்கர் வந்து மூடி வச்சு 3 விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் விட்டு எடுத்து நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா, இப்ப நீங்க பாருங்க இது கொஞ்சம் தண்ணியா இருக்கும். மத்து வச்சு நசுக்குனீங்க அப்டின்னா, கேரட்டும், உருளைக்கிழங்கும் நல்லா பூ மாரி வெந்திருக்கும். இது கொஞ்சம் அப்டியே நசுக்கி விட்டுக்கோங்க. கேரட், உருளைக்கிழங்கு நல்லா நசுக்கிட்டு, மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்டின்னா, தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டட்டும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திக்காயிரும் குழம்பு. அப்பதான் குழந்தைங்களுக்கு சாப்பாடோட பெனஞ்சு குடுக்கும்போது டேஸ்டியா இருக்கும். உருளைக்கிழங்கும், கேரட்டையும் நல்லா நீங்க மத்து போட்டு நசுக்கிட்டீங்க அப்படின்னா தான், அந்த தண்ணியோட அது வந்து ட்ரை ஆகும்போது ஒரு திக்னஸ் கிடைக்கும். இப்ப குழந்தைங்களுக்கு இது வந்து சர்வ் பண்ணீங்கன்னா, குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இத வந்து நீங்க இட்லி, தோசை கூடவும் குடுக்கலாம். செகண்ட் ரெசிபி வந்துட்டு, இட்லி கூட, தோசை கூடலாம் நீங்க சேர்த்து குடுக்கலாம் இந்த குழம்ப. இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊத்திட்டு, அதுல கொஞ்சமா சீரகம் போட்டுக்கோங்க. நீங்க கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா இது கூடவே வந்துட்டு ஒரு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. பெரிய பல் பூண்டா இருந்தா 1, சின்ன பல் பூண்டா இருந்தா 2 சேர்த்துட்டு, அரை தக்காளி பழத்த இது கூட சேர்த்துக்கோங்க. அடி பிடிக்கிற மாரி இருந்தா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சட்னி மாரி. அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பெரட்டிக்கோங்க. தண்ணி ஊத்தி கொஞ்சம் பெரட்டுங்க. அப்பதான் அடி பிடிக்காது அதுக்கோசரம். இப்ப நான் வந்து பாசிப்பருப்பு வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன். அந்த பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம். இல்ல மூண்டால்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இத வந்துட்டு மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. கடைசியா இதுலயும் உப்பு, காரம் இருக்கா இல்லையான்னு நீங்க லைட்டா செக் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு குக்கர் மூடி வச்சு 2 விசில் விட்டா போதும் பாசிப்பருப்பு. அது சீக்கிரம் வெந்துரும். இது பாருங்க நல்லா பாசிப்பருப்புலாம் வெந்துட்டு, குழம்பு நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப இது இட்லி கூட, தோசை கூடலாம் ஊத்தி குடுத்தீங்கன்னா 2 இட்லி இல்லங்க. 4 இட்லினாலும் குழந்தைங்க தாராளமா சாப்பிடுவாங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி குழந்தைங்களுக்கான நெறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.